அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான ஐயப்ப சாமியினுடைய வாக்கின்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரக அமைப்பு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் சில பல சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஒருபுறம் அதிகபட்சமாகவே இருக்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. வெளிநாட்டு பயணங்கள் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீண்பழி நீங்க பெறுவீங்க. சில்லறை சண்டைகள் சரியாகும். குடும்பத்தில் அமைதி குறையலாம். அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசி பழகிறது நல்லது. பொருட்களை பாதுகாப்பாக வைப்பது அவசியங்க. தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூக முடிவிற்கு வரும். தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது அவசியம். மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுறது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும். பெற்றோர் சொல்படி கேட்டு நடந்து கொள்வீங்க. அதே சமயம் புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். கிடப்பில் போடப்பட்டிருந்த வேலைகளை செய்வீங்க. ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்குங்க. வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டும் காலம் இது அப்படின்னு சொல்லலாம். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. இலக்கியம், கதை, கவிதை துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. பங்குதாரர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் நேரிடலாம். அதே சமயம் பிள்ளைகளின் வளர்ப்பில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி மாத்திரை செலவினங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அதனால கவனமாக இருக்கிறது அவசியம். வீண் வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம். இந்த காலம் செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சமயம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதனால ஆடம்பர செலவுகள் வந்து குறைச்சிக்கோங்க. இளைய சகோதரத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும் நேரம் இது. சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். புதிய நண்பர்கள் கிடைக்க பெறுவாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் காரிய அனுகூலங்களும் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவ முன்வருவீங்க. மனதில் இருந்த சஞ்சலம் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க. தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டு விடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக உறவுகள் பலப்படவும் ஆரம்பிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை இருக்கும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும். புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடுமாற்றமும் உண்டாகலாம். எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையான பேச்சால வெற்றி பெறுவாங்க. வாகன யோகம் உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகலாம். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யும். அதற்குண்டான பிரச்சனைகளும் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில நாட்டம் அதிகரிக்கும். ஆர்வமுடன் பாடங்களையும் படிப்பீங்க. அதே சமயம் சில மாற்றங்கள் அவ்வப்போது வந்து சேரலாம். பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பு வந்து சேரும். சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் வரும். உடனே கைகூடலை அப்படின்னாலும் கூட அதற்கான விதையை தற்போது ஊன்ற வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம்.
பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டிய காலங்க. இந்த காலத்தில் வந்து வீடு மாற்றிக்கொள்ள விரும்புகிறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வந்து புதிய வாகன யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளில் தலையிடுவது, கருத்து சொல்வதை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்தீங்கன்னா நலம் உண்டாக பெறுவீங்க. முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியங்க. உலக வாழ்க்கை, யோக வாழ்க்கை இரண்டிலையுமே சரிசமமான எண்ணங்கள் உண்டாகலாம். அருளாளர்களினுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. தத்துவ ஆராய்ச்சியில ஈடுபாடு அதிகரிக்கலாம். பாக பிரிவினை பிரச்சனைகளின்றி சுமூகமாகவே நடைபெறும். இளைய சகோதரம் குடும்ப பாரம்பரியம் தொழிலில் ஈடுபட்டு லாபங்களையும் சேர்ப்பாங்க. அதே சமயம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது கவனமாயிருங்க. எதிர்பாலினத்தால லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. அரசு தொடர்பா பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு மாற்றம் பெற முயற்சி பண்ணுவாங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது விருந்து கொண்டாட்டம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். புத்திர பாக்கியம் ஏற்படுங்க. வீட்டு வாடகை வசூல் வந்து திருப்திகரமாகவே இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவுகளால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம். தீயவர்கள் தொடர்பான சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எதிரிகளின் பணமும் வந்து சேர வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதனால கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுப மங்கள காரியங்கள் காரணமா தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் தங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய தயவால அனுகூலமான பலன்களையும் நீங்க அடைவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாகவே நடந்து முடியும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை உருவாகலாம். கற்பனை வளம் பெருக ஆரம்பிக்கும். தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகலாம். சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரம் எடுத்த காரியங்களில் சில பல நேரங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படத்தான் செய்யும். உயர் அதிகாரிகளால்
பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமா பண பலன்களை நீங்க அடைய போகிறீங்க. புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில சேரக்கூடிய யோகம் உருவாகலாம். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. புதிய முயற்சிகளால பண வருமானம் அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்துல செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பிக்கலாம். சந்ததி விருத்தி ஏற்படலாம். மனோதைரியம் அதிகரிக்கிறதன் காரணமாய் எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. அழகிய ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க. அதே மாதிரி புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படுங்க. குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உருவாகும். அதே நேரம் மகான்களினுடைய ஆசையும் புதிய தொடர்புகளான நன்மைகளும் ஏற்படலாம். போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் போன்ற விரிவாக்கங்கள் செய்கிறதுனால தொழிலையும் வியாபாரத்திலையும் ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. தெய்வ பிரார்த்தனைகளால் வேண்டியது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். சிலர் சாமர்த்தியசாலியாகவும் சுபகாரிய புலியாகவும் விளங்குவாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடிய புதிய உயர் பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்களோ அது அவ்வாறே நடப்பதற்குண்டான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க.